வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம். மதியம் 3:42 வரை. அதன் பின் அனுசம். திதி வளர்பிறை சஷ்டி. மாலை 6:20 வரை. அதன் பின் சப்தமி. யோகம் மதியம் 3:42 வரை. நன்றாக இல்லை. அதன் பின் சித்த யோகம். மீனராசிக்காரர்களுக்கு காலை 9:32 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் ஷஷ்டி விரதம். இன்றைய முக்கியத்துவம் ஷஷ்டி விரதம். ஷஷ்டி என்பது முருகனுக்கான விரத நாட்களில் மிக முக்கியமான நாள். கிருத்திகை, ஷஷ்டி, விசாகம் இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் முருகனை வழிபட வேண்டிய தினம். இன்றைக்கி ஷஷ்டி விரதம். இன்றைக்கி விசாகம் முடிந்து அதற்கு பிறகு இன்றைக்கி நாள் ஆரம்பிக்குது. இன்றைக்கி திங்கட்கிழமை. அதனால் ஷஷ்டி விரதம் இருப்பது சிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 2 வரை. பிற்பகல் 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலை. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 9:23 அளவில் துலா ராசியிலிருந்து சந்திர பகவான் விருச்சக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ்லேயே நம்ம பிரசன்னம் மூலமாகவும் பதில் சொல்கிறோம். பிரசன்னம் அப்படிங்கிறது நேரில் வரும்போது தான் பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது ஆன்லைன்லேயே நம்ம பார்த்து சொல்கிறோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஆன்லைனில் பிரசன்னம் மார்க்கம் மூலமாக ஜாதக பலன் சொல்ல முடியும். அது ஒரு விதமான ஒரு ஜோதிடத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் பலன் பார்க்க முடியும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் அப்படிங்கிறது அன்றைய கோச்சார கிரகங்களை வைத்து ஒரு லக்னத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முறை. அதில் சொல்லலாம். அதே மாதிரி சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுக்குறோம். இப்போது கன்சீவ் ஆனாங்கன்னா டாக்டர் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஒரு நல்ல லக்னம் எடுத்து கொடுக்குறோம். சுப நாள் நேரங்கள் எல்லாமே குறித்து கொடுக்குறோம். ஜோதிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் நம்ம சர்வீஸ் உண்டு. எல்லா விதத்திலுமான பொருத்தம், நம்ம தசவித பொருத்தம்னு சொல்லக்கூடிய திருமண பொருத்தத்தை சிறந்த முறையில் பார்த்து கொடுக்குறோம். ஒரு ஜாதகம் எப்படி ஜோசியர்கிட்ட போய் பார்ப்பீங்களோ அதே மாதிரி கட்டம் ரீதியாக பொருத்தமும் இருக்கணும். இருவருக்கும் எப்படி இருக்குது, வாழ்நாள் முழுவதும் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு தகவல்களை நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம். அதையும் ஆன்லைன் சர்வீஸாக பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கிற சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரில் வந்து பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்திட்டு ஆன்லைன்லேயும் கேட்டுக்கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 9:23 வரை சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வருகிறார். 8ஆம் இடத்திற்கு வந்தால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் என்று அர்த்தம். ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் சந்திரனை பார்வையிடுகிறார். குரு சந்திரால் சமசப்தம பார்வை. இது ஒரு விதத்தில் யோகம்தான். சந்திராஷ்டமமாக இருந்தால் கூட உங்களுக்கு அது நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி அதனால் பணவரவு வரும். எதிர்பாராத சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி. இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மத்தியம பலன் அல்லது
சிறப்பான பலன் கூடிய நடக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் அங்கே நீச்சம். ஆனால் குரு பார்வையில் சுக்கிரன் இருப்பதால் பணவரவு வரும். உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரமோஷன் காத்துட்ருக்கு அலுவலகத்தில், உங்கள் பேர் பரிந்துரைக்கப்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. திருமணம் நிச்சயதார்த்தமாகும். இப்போ நல்ல வரன் வரும். கல்யாணம் வெகு விரைவில் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி சந்திர பகவான் காலையில் ஒரு 9:30 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருகிறார். 7ஆம் இடம் அங்கே குரு பார்வையில் சந்திரன், சுக்கிரன் குரு பார்வையில். அதனால் இது இரு கிரகங்களுக்குமே குரு பார்வை கிடைப்பதால் நல்ல மனிதர்களை இன்றைக்கி சந்திப்பீங்க. நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில். இது ஒரு சிறப்பான பலன். இன்றைக்கி 9:30 மணி அளவில் சந்திர பகவான் 6ஆம் இடம் செல்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் அங்கே சென்று குரு பார்வையில் சந்திர பகவான். உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் சந்திரன், அதாவது தனஸ்தானத்துக்குரிய கிரகம், தனக்காரகனான குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் இன்றைக்கி வருமானம் நிறையா வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். மங்களகரமான காரியங்களில் இன்றைக்கி ஈடுபடக்கூடிய வாய்ப்பு பலருக்கு ஏற்படும். இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் ராசிக்குள்ளே இருக்கார். செவ்வாய் அப்படின்னா அதற்கு அதிதேவதை முருகன் தான். ஏன்னா 6ஆம் இடத்திற்குரிய கிரகம் அவர் இன்றைக்கி ராசிக்குள்ளே இருக்கார். உடல் உபாதைகளை கொடுக்கலாம். அதனால் சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில். இது ஒரு சிறப்பான பலன். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில், ராசிக்கு 2 கூடிய கிரகம் 2ஆம் இடத்தில். இதுவும் ஒரு சிறப்பான பலன். ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில். இன்றைக்கி சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். தெய்வீக காரியங்களாக இருக்கலாம். அது தெய்வீக காரியங்களுக்கான பயணமாக இருக்கலாம். காலை 9:23 அளவில் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 5ஆம் இடம் சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசி அதிபதிக்கு குரு பார்வை. குரு 11ஆம் இடத்துல. அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் அதிகமாக வரும். வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நீங்கள் முயற்சித்தாலும் இமாலய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் தொடங்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2, 11. 2ங்கிறது தனஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். இது 2ற்கும் உரிய கிரகம் புதன். அவர் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் வருமானம் இரட்டிப்பாக வரும். இரட்டிப்பு வருமானம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ராசி அதிபதியான சூரியன் ராசிக்குள் வலுவாக இருக்கார். புதனும் சூரியனும் இணைந்ததால் புத ஆதித்ய யோகம் என்று தான் சொல்லணும். இருந்தாலும் சூரியனும் சனி பகவானும் சமசப்தமாக இருந்து சில தடையவும் உண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியனுக்கு சனியின் பார்வையில் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வையில் சுக்கிரன் இருப்பதால் நிறையா வருமானம் வரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படும். அப்போ ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் அலுவலகம், தொழில் சார்ந்த ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்குள் சுக்கிரன், 2 கூடிய கிரகம் சுக்கிரன் ராசிக்குள். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கார். அதனால் வருமானம் நிறையா வரும். மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் ஏற்படும். மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும். ஒரு இளமையான தோற்றம் உருவாகும். சிலருக்கு இளமையாக இருப்பதாகவோ இல்லை வயது குறைந்ததாக இருப்பதாகவோ ஒரு ஃபீல் ஏற்படும். அது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு. காலையில் 9:23 அளவில் சந்திரன் 3ஆம் இடம் சென்று அங்கே குரு பார்வையில் இருக்கார். லாபஸ்தானாதிபதிக்கு தனக்காரகனின் பார்வை. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வருமானம் நிறையா வரும். ஒரு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். சுப மங்கள காரியங்கள் குடும்பத்தில் அரங்கேறும். சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். வேலை பளு, வேலை சுமை இருக்கும். இன்றைக்கி
காலையில் 9:23 அளவில் சந்திர பகவான் 2ஆம் இடம் சென்று விடுகிறார். அதனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் காலையில் தான் கொஞ்சம் எழுந்திருக்கும் போது, படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போதோ இல்லை 9:30 மணி வரைக்குமோ கொஞ்சம் அலுவலகம் சென்று அடைகிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா 10க்குடைய சந்திரனுக்கு தனக்காரகன் ஆன குருவின் பார்வை கிடைக்கிது. தனஸ்தானத்தில் சந்திரன் தனக்காரகனால் பார்க்கப்படுகிறார். அதனால் வருமானம் நிறையா வரப்போகுது. உங்களுடைய பேச்சு ஆற்றல் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். பலர் உங்களுடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கமாண்டிங் பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பலரும் பல வேலைகளை செய்து காட்டுவாங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல, 10க்குடைய சூரியன் 10ஆம் இடத்துலையே கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் பார்வையில் அந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இப்படி பல்வேறு விதமான வித்தியாசமான அமைப்பில் இன்றைக்கி கிரக அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்குள்ளே இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 மணி அளவில் வரார். அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். குருவின் பார்வையில் சந்திரன் குரு பார்வைகள் சமசப்தமாக இருப்பதால் இன்று கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்லாம் நடக்கும். எதிர்பாராத சில தன லாபங்கள் ஏற்படும். வருமானங்கள் இரட்டிப்பாக இருக்கும். பல விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், அவர் இப்போ 10ல் இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. 10ல் இருக்கார். 11ஆம் இடத்தில் 7க்குடைய கிரகம் சுக்கிரனுக்கும் குருவின் பார்வை. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு யோகமான நாள். அதிக அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சிறிதளவு முயற்சி செய்தாலும் இமாலயை வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். பொதுவாக 10, 11ஆம் இடங்களில் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை. பிரச்சனை கொடுக்காமல் ஒரு கிரகம் இருந்தாலே அது நன்மை. ஸோ அந்த வகையில் சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கார். இன்று காலை 9:23 அளவில் அவர் சந்திரன் 12ஆம் இடம் வருகிறார். 12ஆம் இடம் வந்து அங்கே நீச்சம் பெறுவார். அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றாலும் அது நன்மை. அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 5க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில், அதாவது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினால் அதுவும் நன்மை. அதனால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஆலயம் வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. அதனால் முருகன் கோயில் சென்று வாங்க. இன்றைக்கி சஷ்டி விரதம். அதனால் சஷ்டிக்கு விரதம் இருந்தால் அது சிறப்பான பலன் கொடுக்கும். அதில் குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க. யார் விரதம் இருந்தாலும் அவர்களுடைய காரியங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பிரமாதமாக படிப்பாங்க. மனதில் படித்த பாடங்கள் தங்கும். தக்க நேரத்தில் இது வெளிப்படும். யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தில், 7க்குடைய கிரகம் இன்றைக்கி காலையில் 9:30 மணி அளவில் அவர் 11ஆம் இடம் வருகிறார். 11ஆம் இடம் வந்து நீச்சம் பெற்றாலும் சந்திரனுக்கு குரு பார்வை. அதனால் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண யோகம் ஏற்படும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் இப்போ யோகம். உங்கள்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளர்களால் உங்களுக்கு நன்மை. இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவர்களால் சில பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தாலும் நன்மை. சில பேர் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று சில வர்த்தகம் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க, இல்லைனா ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. சில உங்களுடைய அலுவலக பணிக்காக மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். அதுவும் நன்மை ஏற்படும். நன்மையான காரியங்கள் பல நடக்கக்கூடிய ஒரு நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 6க்குடைய கிரகம் சந்திரன் காலையில் 9:30 மணி அளவில் அவர் நீச்சம் பெறுகிறார். 6க்குடைய கிரகம் வலுவிழந்தால் அது ஜாதகருக்கு நன்மை. அப்போது இன்றைக்கி கடன் இல்லை, நோய் இல்லை, பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி கிரகநிலை காட்டுது. அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. நீண்ட நாளாக இருந்தக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஏதாவது ஒரு மருத்துவரை சந்திப்பீங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் உங்களுக்கு பிடிக்கும். உடம்பு குணமாகும். அது மாதிரி உடலில் ஆரோக்கியம் அதிகமாக ஏற்படும். உடலில் அசௌகரியங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகி சௌகரியங்களாக
ரொம்ப சௌக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நாள் எல்லா விதத்திலும் நன்மை நிறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனுக்குரிய நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனுக்குரிய நாள். இன்றைக்கி உங்களுக்கு காலையில் 9:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் விலகுகிறது. 5 குடைய கிரகம் அவர் இன்றைக்கி 9ஆம் இடம் வருகிறார். 5 குடைய கிரகம், 5ங்கிறது ஒரு திரிகோணம், 9 என்பதும் ஒரு திரிகோணம். அந்த இடத்துக்கு சந்திரன் வந்தாலும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிது. ஏன்னா அங்கே வரும்போது சந்திரன் நீச்சம் பெறுவார். இருந்தாலும் குருவின் பார்வையில் சந்திரன் வரும்போது பலம் பெற்றதாக தான் அர்த்தம். அதனால் கோயில் குளங்கள், குலதெய்வ வழிபாடு, பூர்வீக இடம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை பலருக்கு ஏற்படும். சுபமங்கலமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு இன்றைக்கி கோயில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளால் நன்மை, சிறப்பான யோகமான நற்பலன். குரு பார்வையில் சந்திரன் இருப்பதால் கஜகேசரி யோகம். அதனால் இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் வருவதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். நிலபலன்களினால் ஆதாயம், வருமானம் அதிகம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிறப்பான நாள்.